திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் டாஸ்மாக் கடை சுவற்றில் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம நபர் சுமார் 15,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் குற்றவாளி சிக்குவாரா? ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவுக்கு சுவற்றில் துளை போடப்பட்டிருப்பது ஏதோ நகைக்கடை சுவர் என நினைத்துவிட வேண்டாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அழகாகவும் துல்லியமாகவும் துளை போடப்பட்டிருப்பது ஒரு மது பிரியரின் கைவண்ணம் என்பதுதான் உண்மை. தங்கத்திற்கு நிகராக மதிப்புமிக்க பொருளாக நினைத்து கேஸாக மது பாட்டில்கள் நிறைந்த பெட்டிகளை அவர் திருடிச் சென்றுள்ளார். போகிற போக்கில் செலவுக்கு தேவைப்படுமே என நினைத்து கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த சில்லறை பணத்தையும் ஆட்டையை போட்டு சென்றுள்ளார். யார் இந்த மதுப்பிரியர்? திட்டம் போட்டு திருட்டை அரங்கேற்றியவர் சிசிடிவியில் சிக்கியிருக்கிறார். காவல்துறையினரிடம் சிக்குவாரா? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில்தான் திருட்டு நடந்த அந்த அரசு மதுபான கடை செயல்பட்டு வந்தது. கடைக்குள் பெட்டி பெட்டியாக மதுபான பாட்டில்கள் வந்து இறங்குவதை பார்த்து மனம் வெதும்பிய மர்ம நபர் ஒருவர் அவற்றில் சில பெட்டிகளையாவது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்கின்ற நினைப்பில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அவரின் மனக்கணக்கில் போட்ட திட்டத்தில் பூட்டையெல்லாம் உடைச்சு இரும்பு கதவெல்லாம் வளைச்சு உள்ள நுழைஞ்சு பெட்டியை தூக்கிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு. டைம் வேற ஆகும். அதுக்காக பேசாம சுவத்திலேயே ஒரு ஓட்டைய போட்டுடலாமே என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் அந்த மர்ம நபர். சம்பவத்தை அரங்கேற்ற கேலண்டரில் சென்று குறுகுருவென பார்த்து நாள் குறித்த அந்த நபர் நள்ளிரவு நேரத்தில் கடப்பாறை இரும்பு கம்பிகள் சகிதமாக டாஸ்மாக் கடைக்கு சென்றிருக்கிறார். அமர உட்கார்ந்து ஒரு கைதேர்ந்த கட்டட தொழிலாளியால் கூட முடியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக சுவற்றை இடித்து துளையை போட்டுள்ளார். ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவுக்கு அந்த சுவற்றில் அளவெடுத்து இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போல துளை போட்டு திருடர் உள்ளே புகுந்து தன் கைவரிசையை காட்டியிருக்கிறார். கையோடு எடுத்துச் சென்றிருந்த வத்திப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை கொளுத்தியவர் என்ன இருக்கிறது, எதை லவட்டிச் செல்லலாம் என மளவென கால்குலேட்டரை விட அதிகமாக கணக்கு போட்டிருக்கிறார். சுமார் 15,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் அடங்கிய பெட்டிகளை தூக்கி கொண்ட அவர் இப்படியே போனால் செலவுக்கு என்ன செய்வது, சரி கல்லாப்பெட்டி அங்கிருக்கிறதே என்று கிளறியிருக்கிறார். அதில் இருந்த சில்லறை பணத்தை எடுத்து பாக்கெட்டில் கொட்டி கொண்ட அவர் வந்தபடியாகவே எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. பொறுமையாக திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றிய போதும் சிசிடிவி கேமராவில் திருடரின் அடையாளம் தெளிவாக பதிந்துவிட்டது. மறுநாள் காலை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கடையின் பின்புறம் பெரிய சுவர் உடைக்கப்பட்டிருக்கிறதே என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நாங்களே 140 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம், யாரோ ஒரு திருடன் அநியாயமாக கொள்ளையடித்து விட்டாரே என ஆத்திரமடைந்த சிலர் உடனடியாக சேத்துப்பட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கும் கொள்ளை குறித்து தகவல் பறந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை ஆய்வு செய்தனர். அப்பொழுது கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அனைத்து காட்சிகளும் பதிவாகியிருந்தது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மது பிரியர்கள் வேகமாக ஓடி வந்து, சார் எப்படியாவது பிடிச்சிருங்க சார், சரக்கோட ஓடிட்டா என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த துணிகர திருட்டு சம்பவம் சேத்துப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.